அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எல்லா புகழும் புகழ்ச்சியும் அல்லாஹுக்கே புகழ் அனைத்தும். அல்ஹம்துலில்லாஹ். சகோதர சகோதரிகளே, நம் நாட்டில் இந்த உலகில் பல பெண் பிள்ளைகளோ ஆண் பிள்ளைகளோ நம்மளுடைய பிள்ளைகள் நம்மளுடைய பிள்ளைகள் காதல் என்ற இதில் அனைவரும் சீரஞ்சோடு போயிட்டு வந்துக்கிறாங்க. இப்போ இந்த காதல் என்ற இதில் ஏன் வாருது, எதுக்கு வருதுன்னு சில பெற்றோர்கள் தெரியாம தடமாறி கொண்டுக்கிட்டு இந்த பிள்ளைய காதலிச்சுட்டு லவ் பண்ணிட்டேன்னு சொல்லி பெற்றோர்கள் அலுவலகத்துக்கு செய்யணும் இருக்குது. இப்போ இதில் தான் நாங்கள் இப்போ என்னோட பிள்ளைகள் ஏன் காதலிக்கிறது அந்த தலைப்பில் தான் இன்று உங்களோட முழுக்க நான் உரையாற்ற வந்திருக்கிறேன். முதலாவது காரணம் உடல் மாற்றம். அதாவது ஆண் பிள்ளைகளோ பெண் பிள்ளைகளோ அவர்களுக்கு பருவ வயது அடையும் போது அவங்களுக்கு உடல் மாற்றங்கள் ஏற்படும். இப்போ உதாரணத்துக்கு பெண் பிள்ளையை எடுத்தால் அவங்களுக்கு சிறு வயதுக்குள்ள நோமல் வைப்பாங்க. அவங்களுக்கு வயசு போக நடக்கும், உடல் மாற்றம் கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றம் அடையும். அந்த அறுவை விஷயம் அது ஆண்களுக்கு பருவமடைந்த ஆண்களுக்கு அது உணர்ச்சி ஆகும். அது இயல்பான விஷயம்தான், அது குற்றம் சொல்ல. எல்லா ஆண்களுக்கோ பெண்களுக்கோ உணர்ச்சிகள் ஆசைகள் இருக்கும். அந்த விஷயத்த எங்களுக்கு குறை செய்யலாம். அடுத்து ஆண் பிள்ளைகளுக்கு என்ன மாற்றம்டா அவனோட குரல் மாற்றம் அடையும். சரியா? அடுத்தது மீசை தாடி கொஞ்சம் கொஞ்சமா அப்படி இப்படி வளரப்போல அந்த விஷயம் அவங்களுக்கு பருவம் அடையக்குள்ள அவனோட உடல் மாற்றங்கள் ஏற்படும். பருவ அது இது வரும். அந்த இதுல ஆண்களுக்கும் உணர்ச்சிகள் வரும். முக்கியமா பெண்ணை விட பல மடங்கு உடனே டக் டக்குன்னு உணர்ச்சி வர்றது ஆண்களுக்கு மட்டும்தான். பெண்களை விட மாற்றம் வரப்போல இப்ப புள்ள மாற்றம் வருவீங்களே, இப்ப உடல் மாற்றங்கள் வரப்போல இப்ப என்ன செய்யறது? இப்போ ஒரு பிள்ளைக்கு ஒரு பெண் பிள்ளைக்கு ஒரு மேல ஒரு ஆசை வருது. இப்ப அதுக்கு நாங்க என்ன செய்வது அதை தெரிஞ்சுக்கொள்ளும். ஒன்னாவது உங்களோட ஆண் பிள்ளைகள் இதை சொல்லி கொடுங்க, பெண்களை எப்படி மதிக்க வேணும். முக்கியமா பெண்களை மதிக்கிறத சொல்லி கொடுங்க. பெண்களை இப்படிதான் பார்க்கணும், பெண்களை இந்த அளவுக்கு தான் பேசணும், பெண்களை இப்படி நினைங்க, இப்படி நிறைய சொல்லுங்க. சகோதரி, உங்களோட சொந்த சகோதரி நினைங்க, சொந்த சகோதரி மாதிரி நினைங்க. யாரை பார்த்தாலும் எந்த பெண்ணை பார்த்தாலும் சகோதரி நினைங்க. அப்படி சொல்லி சொல்லி பழகுங்க. இப்ப பெற்றோர்கள் வேண்டா சில பெற்றோர்கள், எல்லாரும் இல்ல, அல்லா பாதுகாத்த சில பெற்றோர்களை தவிர அவங்களே ஒரு ஃப்ரெண்ட்லி ஆயிக்க சொல்லி ஆசை காட்டுறேன். இங்க பாரு அவன் இதா குட்டி போகுது, இதா பாரு, உனக்கு இவ்வளவு பேசி தரவா, உனக்கு இவ்வளவு கல்யாணம் தரவா. பிஞ்சு மனசுல நஞ்ச வதிக்கிறேன். பிஞ்சு மனசுல எப்படி நஞ்சுதான் வதிக்கிற எப்படி இந்த பாரு நல்லம்மா உனக்கு பேசி தர, உனக்கு கல்யாணம் தரவா சொல்லி அந்த சின்ன வயசுலயே ஆசை காட்டி கடைசியில பிள்ளைய சீரழிக்கிற வேலை சில பெற்றோர் செய்யுது. அதோடு தெரிஞ்சுவோம் பொம்பளை பிள்ளை எப்படி மதிக்கிறது, எப்படி அவங்கள பார்க்கணும்னு சொல்லி அந்த விஷயம் சொல்லிக் கொடுக்கணும் உங்களோட பிள்ளைகளுக்கு. அடுத்தது அன்பு தேவையான விஷயம். பெற்றோர்கள் எப்படின்னா அன்பு எப்படி காட்டுறதுன்னு தெரியாமிக்கிறான். ஒரு பிள்ளைக்கு எப்படி அன்பை காட்டணும், எப்படி அன்பு காட்டி பேசணும் அப்படி தெரியாம சில பெற்றோர்கள் இருக்கிறாங்க. அந்த விஷயம் நாங்க எப்படின்னா தெரிஞ்சுக்கொள்ளணும். முக்கியமா எப்படி பிள்ளைகளுக்கு நாங்க அன்பை காட்டுறது தெரிஞ்சுக்கொள்ளணும். இப்போ உதாரணம் ஒரு உங்களோட பிள்ளைகள் தவறு செஞ்சா அடிங்க, அது தவறு இல்லை, செய்யக்கூட தவறு செஞ்சா தண்டிக்க தான் வேணும். தண்டிக்காம இருந்தா புள்ள கடைசியில வழிகெடுத்து போற விடயங்களும் கூடியாகும். அது சொல்லி தண்டிக்கணும். ஆனா தண்டிச்சா அப்படியே இருந்துடக்கூடாது. நீங்க தண்டிச்சீங்கன்னா வைங்களே, போயிட்டு புள்ள கொண்டதுக்கு ஒரு அரைவருக்கு போற சரி ஒருவருக்கு போற சரி போயிட்டு பேசுங்க. ஏன் மகள் இப்படி செஞ்சீங்க, ஏன் மகள் இப்படி செஞ்சீங்க, இப்படி செஞ்சு வச்சு நான் இப்படி அடிச்சேன், இப்படி தண்டிச்சேன், இப்படி சில விஷயம் சொல்லி கொடுங்க. அதுக்கப்புறம் அவங்க அது செய்ய அமைக்கிறதுக்கு வாய்ப்பு இது. ஒரு பிள்ளைக்கு அடிக்கிறேன்டா சொல்ல அடிக்க வேணும். இப்ப தண்டிக்கோல சொல்லிட்டு தண்டிங்க. நீங்க இதை செஞ்சு சொல்லிட்டு தான் உங்களுக்கு தண்டிச்சேன், நீங்க இதை செஞ்சு சொல்லிட்டு தான் உங்களுக்கு அடிச்சேன், அடிக்கிறேன், இப்படி சொல்லி அடிங்க. நீங்க சொல்லாம அடிச்சா புள்ள யோசிக்கும், ஏன் அடிச்சாங்க, எதுக்கு அடிச்சாங்கன்னு யோசிப்பாங்க. அது சொல்லி தண்டிக்கிறேன்டா சொல்லிட்டு தண்டிங்க, இதுக்கு தான் செஞ்சேன். அடுத்தது சில பெற்றோர் எப்படின்னா அன்பு காட்டாம நிற்கிறாங்க, அன்பு காட்டிக்கொள்ள மாட்டாங்க. இப்போ உதாரணத்துக்கு ஒரு முத்தம் கொடுக்கிறதோ எதுவும் மீக்காது பிள்ளைகளுக்கு. ஆனா ரசூலுல்லாஹ் தண்டிக்கிறாங்க. ஒரு அதிசயம் எப்படி வருதுண்டா, ஒரு கிராமவாசி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாராங்க. மந்திரியர் ரசூலுல்லாஹ் அவனோட பேர பிள்ளைகளுக்கு முத்தமிடுறாங்க. முத்தமிடக்குள்ள அந்த கிராமவாசி பார்த்து சொல்றாரு, யார சூழலாவே நீங்களோட இந்த பிள்ளைகள் முத்தம் கொடுக்குறீங்களா? என்னோட பிள்ளைக்கு நான் முத்தம் கொடுத்ததே இல்லைன்றாங்க. அப்புறம் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, உன்னுடைய உள்ளத்திலிருந்து அல்லாஹ் அன்பை எடுத்தது பிறகு நான் உனக்கு என்ன செய்ய முடியும்? ரசூலுல்லாஹ் கேட்கிறான்.
ஏன்னா இது இப்ப உதாரணத்துக்கு நாங்க ஒருத்தருமே அன்பு காட்டாட்டி மறுமையில வந்து அல்ல எங்களோட மேல அன்பை காட்ட மாட்டான். கருணையே காட்ட மாட்டான். அல்ல கருணை காட்டாட்டி நாங்க நரகத்துக்கு போவோம். ஏன்னா நாங்க செய்யற அமலை வச்சு வந்து யாரும் சொர்றதுக்கு போறது இல்லை. விளங்குச்சா? நாங்க செய்யற அமலை வச்சு ஒரு நாளைக்கு சொர்றது போறது இல்லை. செய்யவும் செய்யாம இல்ல, இது செய்யாட்டி கருணை தானே ஒன்றும் செய்ய தேவையில்ல சொல்லி இருக்க கூடாது. அமலை செய்யணும். ஆனா முக்கியமா இல்ல என்ன செய்யறேன்னா அவனோட கருணையால மட்டும்தான் சொர்றதுக்கு போடுறான். அதான் இப்ப இங்கே இருக்கிற பிள்ளைகள் நான் கருணை காட்டணி மறுநாள் அல்ல எங்களுக்கும் கருணை காட்டாம வைக்கிறது கூடும். சரியா? அடுத்தது நீதியா நடந்து கொள்ற விஷயம். ஏன்னா இப்ப பெற்றோர்கள் எப்படின்னா சில பெற்றோர்கள் வந்து நீதியா நடந்து கொள்ற இல்லை. ஒரு பிள்ளைக்கு ஒன்று செய்யற, இன்னொரு பிள்ளைக்கு இன்னொன்று செய்யற. ஒரு பிள்ளைக்கு ஒரு மதிமிக்க ஒரு பொருளை கொடுத்துட்டு இன்னொரு பிள்ளைக்கு வந்து மதிப்பிக்கு அற்ற சில பொருளை கொடுக்குறேன். எந்த பிள்ளை தானே, எந்த பிள்ளை ஒன்றும் நினைக்க மாட்டாங்க அப்படி நினைக்கிறேன். ஆனா அப்படி இல்லை சகோதரிகளே. அவனும் ஒரு மனுஷன் தான், அவனுக்கும் உள்ள மிகுது, அவனும் ஒரு மனுஷன், அவனும் செய்தான் தீண்டுவான், அவனும் ஒரு இயல்பான ஒரு மனிதன் தான். அவனுக்கும் அந்த ஆசைகள் ஈக்கும். அது ஒரு ரசூல் ஹதீஸ் சொல்றாங்க. எப்படி தெரியுமா? ஒரு சாபி வராரு. சாபி வந்து ஒரு அவட பிள்ளைக்கு வந்து ஒரு பொக்கிஷம் உண்டு, அதாவது ஒரு கிஃப்ட் ஒன்று கொடுக்குறாரு. அந்த கிஃப்டை கொடுக்கல வந்து அவனோட மனைவி சொல்றான், அந்த சாபியோட மனைவி சொல்றேன், இது வந்து அல்லாஹ் ரசூல்கிட்ட போயிட்டு கேட்டுருவாங்க, அதை காட்டு நான் இதை பொருந்த மாட்டேன், இதை ஏற்றுக்கொள்ள மாட்டேன்னு அவங்க சொல்றாங்க. அப்போ அவர் சார் ஓடி போயிட்டு ரசூல்கிட்ட போய் கேட்க, ரசூல்லா இப்படிதான் இந்த மகனுக்கு வந்து நான் இந்த ஒரு பரிசு கொடுக்குறேன், இதை இந்த மனைவி சொல்றாங்க அல்லாஹ்வோட தூதர்கிட்ட போய் கேட்டுருவாங்க, அப்பதான் நான் அது பொருந்தி கொள்வேன்னு சொல்றாங்க, ஏற்றுக்கொள்வேன். அப்ப ரசூலை கேட்குறாங்க, நீங்க வந்து இப்படி செய்றீங்க, சரி ஒரு மகன் பிள்ளைக்கு வந்து நீங்க பரிசு கொடுக்குறீங்க, இதே மாதிரி மற்ற பிள்ளைகளுக்கு வந்து நீங்க பரிசு கொடுக்குறீங்களா கேட்குறாங்க, இதே வந்து அந்த கிஃப்டை கொடுக்குறீங்களா? அப்ப சொல்றாங்க இல்லைன்றாங்க. அல்லாஹ் தூதர் சொல்றாங்க, நீ அல்லாஹ் பயந்துக்கோ, நீ இதே நடந்துக்கோன்னு ரசூல் சொல்றாங்க. அடுத்தது பாதுகாப்பு தேவையா? இப்ப சில பிள்ளைகள் வந்து இந்த பாதுகாப்பு இல்லாத மாதிரி உணர்றாங்க. சில பிள்ளை வந்து உணர்றாங்க பாதுகாப்பு இல்லாத மாதிரி. ஏன்னா இது ஒரு முக்கியமான சப்ஜெக்ட் தான், முக்கியமான விடயம் தான் இந்த பாதுகாப்பு. இந்த பாதுகாப்பு கிடைக்கலன்னு இருந்தாங்க, யார்கிட்ட பாதுகாப்பு கிடைக்குதோ அவங்ககிட்ட போயிட்டு யார்கிட்ட பாதுகாப்பு கிடைக்குதோ அந்த பக்கம் வந்து அவங்க சாஞ்சிடுவாங்க. அது இயல்பு தானே. ஒரு இடத்துல பாதுகாப்பு இல்லை, அது யார்கிட்ட பாதுகாப்பு கிடைக்குதோ அந்த இடத்துல அவங்களுக்கு அந்த ஆசைகள் போயிட்டு. சில பேரும் இப்படித்தான் அந்த பெண் பிள்ளைகளை வந்து அபியூஸ் பண்றது எப்படி சில பெற்றோர்கள் கணக்கு இல்லாம. உதாரணம் சொல்ல போனா, இப்போ உங்க புள்ள நீங்க உங்களோட பிள்ளை இருந்தாக்கா நீங்க கடைக்கு அனுப்புறீங்களே, தனியா அனுப்பக்குள்ள வந்து 4 இடத்துல ஒரு திண்ணையில கொடிய மக்கள் செட் பண்ணிக்கும். செய்தான் இப்படி வேலை செய்யற சில வாலிபசங்க இருப்பாங்க. அவங்க என்ன செய்யறா, ஒரு கும்பக்குள்ள போனா போதும் இன்ட் அடிக்கிறேன், நக்கல் அடிக்கிறேன், தங்கம் என்ன செய்றீங்க, உசுறு அப்படி இப்படி, மைனி என்னைக்கு எப்படி இருக்கீங்க, மைனி சோமாக்கிறீங்க, மைனி என் மச்சான் என்ன செய்யறாரு, என் மாமன் என்ன செய்யறாரு, என் மாமி என்ன செய்யறாரு, சில இப்படி வேலை செய்யற பொடிமாக வைக்கிறாங்க. இப்படி போகலாம் பாதுகாப்பு இல்லாத உணர்வாங்க தானே, இப்படி கொலை இதுல ஒருத்தர் வாரவங்களே வருவார், ஹீரோமத்த வருவாரு, என்னடா சொல்றீங்க எதுடா சொல்றீங்க, அவர் போயிட்டு இவனோட பலா கேட்கிறேன். ஆனா இது சொல்ல போனா சில பேர் வந்து எப்படின்னா ஒரு கிளச் போட்டுதான் போறேன், ஒரு முடிவு பண்ணிதான் போறேன், இப்படித்தான் அவ வருவா, நீ என்ன செய், நீ குழப்பு, நான் என்ன செய்யறேன் லைஃப்ல வந்து நான் உங்களுக்கு கேட்கிறவங்க அடிக்கிறவங்க அடிச்சு நடிச்சு நான் வந்து அவளை கரெக்ட் பண்ணி கொள்றேன், இப்படி சொல்லிட்டு சில விஷயம் செய்யறது மீக்குது, அல்ல பாதுகாக்கணும், இப்படி சீன் மீக்குது. அது நீங்க என்ன செய்யணும், அவங்களோட புள்ளையில அனுப்புறேன், நீங்களும் போங்க. மிச்ச பேர் இந்த பிள்ளைகளை சீரஞ்சி போறது வந்து இந்த நோன்பு காலத்துல தான். இந்த நோன்பு காலத்துல வந்து தராபி தொழுவ போக்குள்ள வந்து புள்ளையில தனியா அனுப்புறேன், படிதானே போறேன். இதுலதான் நிறைய இங்கிலீஷ் வேலை செய்யறேன், இவன் நம்பர் எடுத்து கொடுத்து மழை கேவலமா நடக்குது நோம்புல தான், முக்கியமா நோம்பு நாள்தான் நடக்குது. அது பெருநாள் நேரம், பெருநாள் தெரியலும் சில பெற்றோர் வந்து தனியா அனுப்புற பிள்ளைகளை நல்லா பாதுகாக்கணும், உங்களுக்கு பிள்ளைகளை ஒரு நாளும் தனியா அனுப்பிடுவாங்க. அடுத்தது இந்த பசார் நடக்கிற சீன் சொல்லணும். கொழும்புல இருக்கிற பிட்டக்கோட்டுன்ற இடத்துல வந்து சரி நடக்கிற அண்ணாச்சாரம் சொல்லணும். நான் கிட்டத்துல கண்ட சீன் தான் எனக்கு தெரிஞ்ச பொடியது சரியா. அவன் வந்து எப்படின்னா வேலை செஞ்சுட்டு அப்படி வாரான், அவனுக்கு கூட பொடி வந்து வாரான், நண்பன் வாரான். வரக்குள்ள அவட உமாவும் அந்த பொம்பளை புள்ளையும் போறான் கடை சரியா. போகல என்ன செய்யறா, உமா கொஞ்சம் முன்கால போறா, மொழி பின்காலத்தை வாரான் சரியா. வரக்குள்ள என்ன செய்யறான், அந்த பொடியன் வந்து போன் நம்பர் எழுதி எடுத்து லைஸ்ல போயிட்டு கடைசியா அவளும் திரும்பி பார்க்க இவங்களும் லைன் விட
மீத லைனை விட இவரும் லைனை விட கடைசி நம்பரை கொடுத்து போற நடந்த சீன் கிட்டத்துல கண்ட சீன் தான். நல்லா பாதுகாக்கணும். உங்களோட பிள்ளைகள நீங்க ஒன்னாவது நம்பவானு உங்களோட பிள்ளைகள் வேணும் நம்பிக்கை வைக்கவான். ஏன்னா எல்லாரும் நல்ல இப்படி செய்தான் நிக்கிறானே, செய்தான் பொருளாதவன். இப்ப நீங்க உங்களோட பிள்ளைய நம்பினா இப்ளீஸ நம்பிக்கலாம். ஏன்னா அவன் செய்யற வேலை அப்படி கர்ம முடிச்ச வேலை தான் செய்வான் இல்லைங்களா. அவன் உள்ளத்தை வசுவாஸ் பண்ணுவான். அவன் உள்ளத்துல தீ எண்ணத்தை போட்டு தான் ஈப்பான். புரிஞ்சா? நீங்க என்ன செய்யணும், புள்ளைய நம்புவான். உங்களோட புள்ள எடுத்தா நீ ஒன்னா உங்களோட புள்ளை முழுக்க வைங்க, நீங்க பின்னுக்கால போங்க. புரிஞ்சா? நீங்க முன்னுக்கால போயிட்டு பின்னுக்கால புள்ள அனுப்பினாக்க கடைசியில ஒரு நம்பரை போட்டு புள்ள நடு ரோட்ல எடுக்கிற நிலைமைக்கு நடந்துடும். ஏன்னா அவன் எல்லாம் நல்லவன் இல்லையே, ஆண்கள் எல்லாம் நல்லவன் இல்லையே, 100% நல்லவனா? யாரும் நல்லவன் இல்லையே. ஒன்று ரெண்டு பேர் ஈப்பாங்க கொஞ்சம் நல்லபடிய மக்கள், மார்க்கப்பட்டு இருக்கிறவங்க நல்லவங்க ஈப்பாங்க. ஆனா எல்லாரும் நல்லவன் சொல்லிட்டு இருக்கலாம் தெரியுமா. கடைசியில மிச்சம் நடக்குற கொழும்புல எனக்கு தெரிஞ்சதுல கொழும்புல தான் முக்கியம் நடக்குது. ஏன்னா நான் கொழும்புல தான் வசிக்கிற சொல்லி எனக்கு தெரியும். இந்த கொழும்பு மிச்சம் நடக்குது அப்படின்னா மிச்ச பேர் புள்ளைய கொடுத்து ஓடுறேன். கிட்டத்தட்ட சகோதரியோட ஸ்கூல் நடந்த சீன் உண்டு. என்னடா அவர் ஒரு பெண்ணும் ஒரு ஆணும் காதலிச்சுக்கிறான். காதலிச்சுட்டு என்ன செஞ்சுட்டா இவர் லைஃப்ல ஏதோ மசிய போட்டு பேசி எப்படியோ எங்கேயோ கூட்டி போயிட்டு புள்ளைய குடிச்சிட்டாரு பௌத்துல. அந்த புள்ள ஸ்கூல்ல புள்ள உண்டாயிட்டா உள்ளாட்டி ஒன்று செய்யலாம ஸ்கூல்ல கொஞ்சம் கொஞ்சமா பௌர் பேச வீட்டுல அப்படியே மாட்டி படிச்சு அல்லா அறிவான். இன்னும் அந்த புள்ளோட ட்ரெஸ் கூட இப்ப எங்களுக்கு கிடைக்கல, என்னடா செய்தான் தெரியா ஸ்கூல்ல விளையிட்டான் அந்த புள்ள. ஆனா அந்த பொடி என்ன செஞ்சாங்கன்னா புள்ளைய கொடுத்துட்டு ஆள் விட்டாராங்க. லவ் பண்ணல ஆள் இப்ப ஆளோட அட்ரஸ் ஒன்றும் இல்லை, போன் நம்பர் எதுவும் வேலை செய்யல. அப்படி கேவலகட்ட விடயங்கள் நடக்குது எங்களோட சமுதாயத்துல, முக்கியமா கொழும்புல. நல்லா பாதுகாக்கணும். அதாவது உங்களோட பிள்ளைல கொஞ்சம் பாதுகாத்துக்கோங்க. அடுத்தது சில பெற்றோர் சொல்றாங்க அப்படின்னா, சில பெற்றோர் ஆண் பிள்ளை காதலித்தால் பரவாயில்லை, பெண் பிள்ளை காதலிக்க கூடாது அப்படி ஒரு தத்துவம் வச்சுக்கிறான். நிச்சயமா வச்சுக்கிறான். என்னோட புள்ள ஆம்பளை புள்ள லவ் பண்ண பரவாயில்லையா, பெண் புள்ள லவ் பண்ணக்கூடாது. ஏன்னா ஆம்பளை புள்ள அவரு சம்பாரிச்சு வாழக்கூடியவராம், பொம்பளை புள்ள அந்த அடுத்தவன் கையில பிடிச்சி விடுற சொல்லி அவங்க பாதுகாப்பு வளர்க்கணுமா. இது என்ன அநியா கேட்ட வேலை செய்யற, இது அநியாயம் தான், இது ஹராம். அல்ல சொல்றேன் இப்படி பெண் புள்ளையோ ஆண் புள்ளையோ யாரு சப்போர்ட் பண்ண போறது, நீ யாருக்குமே சப்போர்ட் பண்ணுவானோ, ஆண் புள்ளையோ பெண் புள்ளையோ நீ யாருக்கும் சப்போர்ட் பண்ணுவான். அல்ல அப்படி சொல்றான்டா. முகமதே தமது பார்வைகளையே தாழ்த்தி கொள்ளுமாறும் தமது கற்பை பேணிக் கொள்ளுமாறும் நம்பிக்கை கொண்ட ஆண்களுக்கும் கூறுவீராக. எது அவர்களுக்கு பரிசுத்தமானது அவர்கள் செய்வது அல்லாஹ் நன்கறிவான். எப்படி சொல்றான் ரசூலுல்லாஹ் பார்த்து சொல்றான், முகமதே நீங்க முக்மீனான ஆண்களும் பெண்களும் பார்வை தாத்திக்கொள்ள சொல்லுங்க. இப்படி சொல்லக்கொள்ள ஆண் பிள்ளையை லவ் பண்ண பரவாயில்ல, பெண் பிள்ளையை லவ் பண்ணக்கூடாது சொன்ன என்ன அது, என்ன ரீசன்? அல்லா ஒன்று சொல்ல போல அதை நான் கேட்டு நடந்தா கொண்டா நல்ல, இல்லாட்டி மறுமையில நாங்க அதுக்கு பருப்பத்தின் வரும். சரியா? அடுத்தது இப்ப இதுதான் முக்கியமான சப்ஜெக்ட். இப்ப புள்ளையில லவ் பண்ண கூடாதுன்னு என்ன செய்யணும், ஒரு எங்களோட புள்ள காதலிக்க கூடாதுன்னா என்ன செய்யணும்? அதுக்கு சில பெற்றோர்கள் டவுட் ஆகிக்கும், என்ன செய்யுது எது செய்யணும் அவங்களுக்கு தெரியாம இருக்கும். அதுக்கு முக்கியமான சப்ஜெக்ட் தான் இந்த நாடகம் பாக்குறத நிப்பாட்டிடும். வீட்டுல டிவி போட்டு நாடகம் பாக்குறது நிப்பாடிக்கும். இந்த நாடகம் படம் அதெல்லாம் நிப்பாடிக்கும். ஏண்டா ஒரு படத்திலேயோ நாடகத்திலேயோ ஒரு பாடல் வந்தாக்கா அவர் எப்படி வருவாங்க, ஒழுக்கமா ஹிஜாப் போட்டு மார்க்கப்பட்டுள்ளவர்கள் வருவாங்க, இல்ல பட்ட விபச்சாரி மாதிரி வருவாள். 2 ஆடை உடுத்துக்கொண்டு அவளை இடுப்பை காட்டிக்கொண்டு ஆட்டிக்கொண்டு, என்னம்மா இது சமுதாயம்? நல்லா பாதுகாக்கணும். இதோட ஒன்னாவது புள்ள லவ் பண்றது காரணம் உம்மாப்பா தான். உம்மாப்பா செய்யற இந்த பைத்தியகர தனத்துக்கு வேலைக்கு தான் இப்படி புள்ள சீரழிறது. நாடகத்தை வாட்டிக்கொண்டு படத்தை காட்டிக்கொண்டு என்ன கூத்திது. பாதுகாத்து நீங்களோட வீட்டுல டிவி இருந்தாக்கா அதுல நியூஸ் பாருங்க, தவறு இல்லை. நல்ல விஷயத்த பாருங்க, தவறு இல்லை. சவுதி அரேபியா டிவி ஒண்ணு கொண்டிருக்குது, அதை போட்டு பாருங்க. ஓதல நிறைய இருக்குது, தொழுகிறது நிறைய விஷயமா இல்லைக்குது, அதை பாருங்க. படம் நாடகம் பார்த்து உங்களுக்கு என்ன கிடைக்க போகுது? அதுதான் உங்களுக்குள்ள சீரழிதான் ஒரு காரணம். அத படத்துல நாடகத்திலோ 2 பேரும் கிஸ் முத்தம் கொடுத்து கொண்டு
அதை புள்ள பார்த்து கொண்டு அந்த பிள்ளைக்கு ஆசை வந்து அந்த பிள்ளை யாரும் ஒரு பெண்ணு பொம்பளை பிள்ளை கிடைக்காதா பிஸ் கொடுக்கறதுக்கு இந்த சீராஜி போறது இந்த ஒரு காரணம். அடுத்தது இந்த இப்போ ஒரு ஹெனிமி வருது, கார்ட்டூன் மாதிரி சில விஷயம் ஹெனிமின்னு வருது. அதுல வந்து சில விஷயம் வந்து ஆபாசமும் வருது. சில ஹெனிமில வந்து ஆபாசம் கார்ட்டூன்ல சில ஆபாசமும் வருது. அந்த புள்ளைகளுக்கு வந்து அதை தவிர்த்துக்கோங்க. கார்ட்டூன் காட்டுறதுல கொஞ்சம் தவிர்த்துக்கோங்க, கொஞ்சம் கொஞ்சமா தடுத்துக்கோங்க. ஏன்னா முக்கியமா சீரஞ்சி போறது இந்த ஹெனிமில ஒன்றுதான். கார்ட்டூன் தான் பாக்குறதுன்னு நினைச்சு இப்போ பார்த்தா அந்த ஆபாசம் கார்ட்டூன் வரும், அதுல இருந்து தவிர்த்துக்கோங்க. அடுத்தது போன் கொடுக்கறது நிப்பாட்டுங்க. முக்கியமா போனை கொடுத்துருவாங்க பிள்ளைகளுக்கு. இப்ப பெட்ரோல் வேண்டா 2 வயசு 3 வயசு 4 வயசு பிள்ளைகளுக்கு கையில போன். இப்ப சொல்ல போனா இப்ப இரு பிள்ளைகளுக்கு போனை தெரியாது எதுவுமே இல்லை. எல்லாமே தெரியும், தெரியாது எதுவுமே இல்லை. யூடியூப் போனா என்ன செய்யணும், டிக்டாக் போனா என்ன செய்யணும், இன்ஸ்டாகிராமுக்கு போனா என்ன செய்யணும், ஃபேஸ்புக்கு போனா என்ன செய்யணும், எல்லா விஷயம் தெரியும். லைக் பண்றது, சப்ஸ்கிரைப் பண்றது, ஷேர் பண்றது. பிள்ளைகளுக்கு இப்ப இருக்கிற அறிவுக்கு எனக்கே ஆச்சரியம். இப்படி எல்லாம் அறிவிக்கிறீங்க, அல்ஹம்துலில்லாஹ், நல்ல விஷயம் தான். ஆனா போன் கொடுக்கறது தவிர்த்துக்கோங்க. நீங்க போன் கொடுக்குறது நினைச்சு இப்ப போன் தான் நிக்கின்றது, கார்ட்டூன் தான் பாக்குறது. சில கார்ட்டூன்லயும் ஆபாசம் வரும் சொன்னேன். அடுத்து சில ஹெட்ஃபோன் வரும், ஆபாச ஹெட்ஃபோன் வரும். அந்த பிள்ளைகளுக்கு ஆசை வரும். ஏன்னா இப்ப 14 வயசு 12 13 14 வயசு பிள்ளைகளுக்கு ஆசை வரும். அந்த ஆசை வரக்குள்ள ஆபாசம் வரக்குள்ள ஆபாச வீட்டுக்கு போற நிலைமை வரும். நல்லா பாத்துக்க. ஏன்னா இப்ப இருக்கிற நிலைமைக்கு வந்து சீரஞ்சி போடுற காலம், இப்ப பிள்ளைகள் நாங்க பாதுகாக்கிற காலம், அத்தனையும் அனாச்சாரம் நடந்து கொண்டிருக்கிற காலம் தான் இப்ப இருக்கிற காலத்துல. எங்களை பிள்ளைய நாங்க தான் பாதுகாத்து வளர்க்கணும். அது ஒன்று. அடுத்தது வந்து இப்ப புள்ள காதலிச்சுட்டு வைங்களே, இப்ப என்ன புள்ள சொல்லுவாங்க, சில பெற்றோர் சொல்லுவாங்க இந்த புள்ள லவ் பண்ணிட்டாங்க, இப்ப லவ் பண்ணாம நான் என்ன செய்யறது, எனக்கு ஒன்றும் தெரியாவே, ஒன்றும் விளங்குது இல்லை, இப்படி நினைப்பாங்க. இப்ப அதுக்கு நான் என்ன சொல்றேன்னா, உங்க புள்ள இப்ப லவ் பண்ணிட்டு தெரிஞ்சுட்டு வைங்க, காதலிச்சுட்டு தெரிஞ்சுட்டு வைங்க, அவங்கள்ட்ட அடி மாட்டிப்பட்டு வைங்க, போயிட்டு ஒன்றுமே அடிக்க வேணும், அவட மேல கோவப்பட்டு ஏசவானும். ஏன் இந்த விஷயம் சொல்றேன்டா, தெரிஞ்ச ஒரு சம்பவம் உண்டு. அது எப்படின்டா, அந்த ஒரு பொடியனும் அந்த ஒரு பெண்ணும் காதலிச்சாங்க, ஒரு பையனும் பொண்ணும் காதலிச்சாங்க. காதலிச்ச நேரம் வந்து இப்படியோ மாட்டிப்பட்டுட்டு, அந்த பெண் வீட்டுல மாட்டிப்பட்ட நேரம் வந்து வாப்பகாரம் அடி செம்ம அடி. அவர் கொடுத்த கர்மம் தெரியுமா, எனக்கே பாவம் ஆயிட்டு. அந்த புள்ளைய பார்த்து எனக்கே பாவம் ஆயிட்டு. என்ன கர்மம்டா உண்டு, அவர் வாப்பாக்கு எப்பெல்லாம் தோணுதோ அப்பெல்லாம் அடிப்பாரு. லவ் பண்ண சுட்டி எப்பெல்லாம் லவ் பண்ணி மாட்டுப்பட்டுச்சு, அது அவர் நினைப்பாரு, சும்மா எவ்வளவு நினைவு வரும், என்னமோ லவ் பண்ணா, எப்பெல்லாம் நினைக்கிறாரோ அப்பெல்லாம் அடிப்பாரு. ரெண்டாவது கொடுத்த கருமம், அவட வீட்டுல ட்ரெஸ் உடுக்கிதானே, ஆடைகளுக்கு தானே, ஆடை உடுக்க கொள்ள வந்து இப்ப ஆடை உடுக்கல வந்து உமா வாப்படா தங்கச்சி தம்பி அப்பா இவங்களோட எல்லாம் உடுப்பையும் இவதான் கழுவணும். சரியா? ஏன் லவ் பண்ண சுற்றி கழுவணுமா? அதுவும் எப்படி கழுவணுமா? கையால் தான் கழுவணுமா? வாஷிங் மிஷின் இல்லாம இல்ல, வாஷிங் மிஷின் அது பொருள் இருக்குது, ஆனா அதுல கழுவக்கூடாது, கையால் தான் கழுவணும். கொடுத்த கருமா அது. ரெண்டாவது கருமம். மூணாவது கருமை, அவ பாத்ரூம்ல இருந்தாக்கா அந்த லொக்கை உடைச்சு வச்சாங்க. பாத்ரூம் போனாக்கா லொக்க உடைச்சாங்க. ஏன் அவ லவ் பண்றாவா இல்லையா, அத பேசுறாவா இல்லையா இப்படி பாக்குறது லொக்க உடைச்சாங்க. அடுத்த கர்மம் தான் இந்த தின்ன கொடுக்காம இருந்தாரு, பட்ட வேலையை செஞ்சாங்க. கர்மம்னா நம்ம கர்மக்கார வாப்பதான். எனக்கு அந்த வாப்பட மேல கோவம் வந்துச்சு, இப்படி எல்லாம் செய்யறானே பாவமே. சரி சொல்றேன், உங்களோட பிள்ளைங்க அடிக்க வயசா போவாது. முன்னாடி காதலிச்சுட்டு என்ன செய்யுங்க, புள்ள கூப்பிடுங்க, இங்க வாங்கம்மா, இங்க வாங்க, வா போய் உட்காருங்க, ஆறுதல் பேசுங்க, அவன் யாரு எல்லாம் விசாரிங்க, இப்படியா அப்படியா எல்லாம் விசாரிச்சுட்டு சொல்லுங்க. வயசை பாருங்க, ஒரு 12 வயசுக்குமே 14 15 16 வயசு எல்லாம் லவ் பண்ற வயசு இல்ல, அது ஆசைவார வயசு. சொல்லி விளங்கப்படுத்துங்க, இப்படிதாம்மா, இது உங்களுக்கு லவ் பண்ற வயசு இல்ல, இது உங்களுக்கு கல்யாணம் முடிக்க வயசு இல்ல, இது இப்ப உங்களுக்கு வந்து ஆசை, ஒரு ஆசை வார வயசு உங்களுக்கு. இந்த உங்களுக்கு அந்த ஹோமோன் இப்ப பருவ வயசு வந்து உங்களுக்கு ஹோமோன், அந்த ஹோமோன் சுருக்க கொள்ள வந்து ஆசையில் வரும், அதை கட்டுப்படுத்திக்கோங்க, லவ் பண்ணுவாங்க. சரியா? கொஞ்சம் அட்வைஸ், ஆசை அந்த புள்ள மனசை குளிர்படுத்துங்க. அப்படி இல்லை எனக்கு அவர்தான் ஒண்ணு இவர்தான் ஒண்ணு சொன்னா அழுந்து பாருங்க, புள்ளுங்க அழுங்க. ஏன்னா தாய் தந்தி அழுந்து சொன்னாங்க, சில பிள்ளைகள் மனசு இறங்கிது, அல்லா அம்மா அப்பா அழுகுறாங்களே, என்னையாவது அழுகுறாங்க, இப்படி செய்யக்கூடாது சொல்லி அவங்களே மனசு மாறி விட்டு போட்டுருவாங்க. நீங்க அடிக்க போனாதான் அவன் இல்ல நான் செய்வேன், எனக்கு ஓணும், என்ன எனக்கு அடிச்சிருக்கீங்க தானே, அந்த இடுப்பு தானே வரும்.
புடிவாதம் வரும். நான் செஞ்சுதான் தீருவேன் இந்த புடிவாதம் வரும். அதை சுட்டி நீ அன்பா சொல்லுங்க, திருத்துங்க, மெதுவா சொல்லுங்க, இப்படிதாம்மா வானம் 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 திருத்துங்க. அடுத்தது நான் இந்த பிள்ளைகளை சொல்லுகிற விஷயம், பெண் பிள்ளைகளுக்கு நான் முக்கியமா சொல்ற விஷயம், ஒன்னாவது உங்களோட சில பிள்ளைங்க சில குழந்தைய சொல்ற அப்படின்னா என் மேல அன்பு காட்டுறாங்க இல்ல, இறக்கம் காட்டுறாங்க இல்ல, இப்படி சொல்றாங்க. சின்ன சகோதரிகளே, உங்களுக்கு முக்கியமா சொல்றேன்டா, உங்களோட அம்மா அப்பா உங்களோட மேல இறக்கம் காட்டாம இல்ல, அன்பு காட்டாம இல்ல, உங்களோட மேல உசுரை வச்சுப்பாங்க. உங்களோட மேல உசுரை வச்சுக்கிறது அம்மா அப்பா தான். உண்மைனா ஏன்னா அனுபவத்துல வந்து சொல்றேன், இந்த உலகத்துல நம்பக்கூடிய ஒரே ஒரு ஆள் அம்மா அப்பா மட்டும்தான். மத்த எல்லாம் செல்ஃபிஷா தேய்ப்பாங்க, அவங்களோட தேவைக்கு மட்டும்தான் பழகுவாங்க. உலகத்து அனைவரும் 1-2 பேர் தவிர முக்கியமா அம்மா அப்பா மட்டும் தேவைக்கு பழக மாட்டாங்க. ஏன் தேவைக்கு பழக மாட்டாங்க சொல்றேன்டா, நீங்க யோசிங்க. கர்ப்பம் உண்டான நேரம் வந்து எவ்வளவு கஷ்டப்பட்டிப்பாங்க தெரியுமா? புள்ள உண்டான நேரம் எவ்வளவு கஷ்டப்பட்டிப்பாங்க உங்களுக்கு தெரியுமா? நான் இப்போ புள்ள உண்டான புள்ள பெத்தா மட்டும்தான் சில புள்ளே தெரியும். ஏன்னா யாரும் புள்ள பெத்து போகல இந்த வயசுல, சின்ன வயசுல யாரும் புள்ள பெத்து போறது, கல்யாணம் முடிச்சு போதா புள்ள பெத்துவாங்க. அது அந்த வழி எங்களுக்கு தெரியா. தாய் எவ்வளவு கஷ்டப்படுறா தெரியுமா? ஒன்று புள்ள உண்டான நேரம் வந்து அவட அந்த சக்தி ஓமிட் வரும். பௌத்த அந்த ஃபர்ஸ்ட் உண்டான அப்படிதான், சில தாய்மார்களுக்கு அப்படிதான் சக்தி வரும், தலை சுத்து வரும். அந்த அவங்களுக்கு அந்த வாழ்க்கையை வெறுத்து போகும். இந்த வாழ்க்கையை உலக வாழ்க்கையை வெறுத்து போற அளவுக்கு ஈக்கும். காலம் போக அந்த ஃபெஸ்டிவல் உள்ள புள்ள உண்டான கொஞ்சம் அப்படி போக கொஞ்சம் வெறுத்துடும். யோசிங்க, இப்ப நீங்க வந்து ஒரு பௌத்தத்துல கல்ல கட்டி போய் நடந்து கொண்டிருந்தீங்களே, தூங்குகோல பாருங்க, தூங்கி பாருங்க, சும்மா உதாரணம் செஞ்சு பாருங்க. ஒரு கல்ல ஒன்று கட்டி ஒரு செங்கல்ல 2 செங்கல்ல பௌத்துல கட்டி புடவையில கட்டி நடந்து பாருங்களே, எவ்வளவு கஷ்டம் உங்களுக்கு விளங்கும். அப்படி கஷ்டப்படுத்த உங்க உமா அவங்கள பெத்தெடுக்கிறா. அடுத்தது இந்த புள்ள பெத்துக்கொள்ள நேரம் இதே அந்த டைம் வந்து பாடுபடுறா. உதாரணம் சொல்லணும், சக்கராத் அந்த வருத்தம் தான் வரும். சக்கராத் இல்ல சொன்ன சக்கராத்தோட லெவலுக்கு அந்த வருத்தம் நீக்கும். வந்து வெளியே வர நேரம் அந்த அளவுக்கு கஷ்டப்படுவா, அந்த அளவுக்கு வேதனைப்படுவா, அந்த அளவுக்கு துன்பப்படுவா. இது யாருக்காக வேண்டி? எங்களுக்காக வேண்டி, மற்றவங்களுக்காக வேண்டி இல்லையே, உங்களுக்காக வேண்டி. உங்களோட தாய் உங்களுக்காக வேண்டி கஷ்டப்படுறா. என்ன புள்ள எனக்கு ஓணும், என்ன புள்ள வரப்போகுது, என்ன புள்ள என்ன புள்ள அந்த அளவுக்கு நினைக்கிற தாய், நினைக்கிற மட்டும்தான் தாய். இப்ப உதாரணம் சொல்லுவ தாயமாக எப்படி தெரியுமா? தாயின் எப்படி தெரியுமா? இப்ப புள்ள பெத்து புள்ள வெளியே வருதுன்னு வைங்களே, புள்ள வரப்போகுது. இப்ப அதுல வந்து டாக்டர் சொல்றவங்களே, ஒன்று உங்களோட புள்ளைய காப்பாற்றணும், இல்லாட்டி உங்களைய காப்பாற்றணும். இதுல தாய் என்ன சொல்லுவா? என்னைய காப்பாத்துங்க, என்ன புள்ளைய கொடுன்னு சொல்லுவா? இந்த தாய் ஒண்ணு சொல்ல மாட்டா சகோதரிகளே. ஒரு நாளும் எந்த தாயும் சொல்ல மாட்டான். நான் செத்தாலும் பரவாயில்ல, ஏன புள்ள எனக்கு சொல்ல வரணும், ஏன புள்ள எனக்கு எடுத்தாங்க, எனக்கு என்ன புள்ள வேணும், நான் செத்தாலும் பரவாயில்ல, எனக்கு என்ன ஆயினா பரவாயில்ல, நான் எனக்கு எது இந்த துன்பம் தான் பரவாயில்ல, எனக்கு என்ன புள்ள எனக்கு வேணும். அப்படி சொல்றதான் தாய். அப்படி சொல்றதான் உண்மையான அன்பு உள்ள தாய். புரிஞ்சா? இந்த இப்ப கிட்டத்தை வந்து உங்களை மேல ஆசையை காட்டி லவ் பண்ணி உங்களை மேல ஆசையை காட்டி வாழப்ப மாதிரி பேசி பேச்சில் எம்பரியாக்கும் அன்பை காட்டுற மாதிரி வாரவனா நல்லவன் இல்ல சகோதரிகளே. அன்பு காட்டமான சகோதரிகளே, உங்களுடைய உண்மையை சொல்ல போனா ஒரு ஆண், சில ஆண்கள், எல்லா சில ஆண்கள் வந்து உங்களை காதலிக்கிறது உங்களே இல்ல, உங்களோட உள்ளத்தை இல்ல, உங்களோட உடம்புதான். நீங்க குமரு அந்த காரணம் மட்டும் லவ் பண்ண தவிர நீங்க இல்லாட்டி வேலை இல்ல. உங்களோட உடம்பு ஒரு சுகத்துக்கு மட்டும்தான் சில ஆண்கள் காதலிப்பான் தவிர உங்களோட உள்ளத்தை உங்களோட குணத்தை பார்த்து லவ் பண்ண மாட்டான். லவ் அப்படி குணத்தை பார்த்து லவ் பண்றான் அவன் ஜீனியஸ். மார்க்கத்தை பார்த்து கல்யாணம் முடிக்கிறவன். இந்த பெண்கள் ஒரு மார்க்கம் உள்ள பற்றுள்ள பெண், அதுக்காக வேண்டி திரும்ப முடிக்கிறவன் தான் உண்மையான ஆண். ஆண்மை உண்மையான ஆண்மை உள்ளவன். புரிஞ்சா? இப்ப வந்து சும்மா ஆசையை காட்டி லவ் பண்ண சும்மா அன்பு என்ன சொல்லிக்கிறீங்களா? இல்ல சகோதரிகளே, உண்மையான அன்பு காட்டணும்னா இப்ப லவ் பண்ண கூடாது. பொறுமையறீங்க. இப்ப உங்களுக்கு என்ன, இப்ப ஒருத்தர் லவ் பண்றீங்க, லவ் பண்ண உடனே கல்யாணம் முடிக்க போறீங்களா? இல்லே, அதுக்கு ஒரு வயசாக அவர் வேலையை போயிட்டு அவர் சம்பாதிச்ச ஒரு வந்த போறதான் நீ அவனை கல்யாணம் முடிக்கணும். அது காட்டும் என்ன செய்ய போறீங்க? சும்மா பேசிக்கொண்டு விபச்சாரம் பண்ணிக்கொண்டு அவனோட வீடியோ எடுத்துக்கொண்டு அவங்களோட உடம்பை காட்டிக்கொண்டு அவட உடம்பை காட்டிக்கொண்டு பட்ட கேவலமா நடக்குது சகோதரிகளே. உண்மையை நான் உங்களுக்கு ஒரு அட்வைஸ் நான் சொல்றேன்டா, போய் காதலிக்கவான். நீங்க உங்களோட உம்மா அப்பா பேசி தரதோ இல்லாட்டி ஒரு மார்க்கப்பட்டுள்ள ஒரு ஆணும் அல்ல மார்க்கப்பட்டுள்ள பெண்ணும்
வந்துச்சுன்னா நீங்க உங்களுக்கு தெரியுமே இவங்களை வச்சு எனக்கு வாழையிலும் அப்படி இருந்தாங்க போயிட்டு பேசுங்க. இப்படித்தான் உங்களோட மகளை விரும்புறேன், இல்லை உங்க உண்மை அப்படி சொல்லுங்க, இப்படித்தான் இந்த புள்ளை விரும்புறேன், எனக்கு பேசிட்டாங்க இப்படி சொல்லுங்க. இப்படி சொல்லி தந்தாக அது பரவாயில்ல. இஸ்லாமிய காதல், அது இஸ்லாமிய காதல், அது இஸ்லாம் தடுக்கல. ஒரு பெண்ணை நீ விரும்புறது இஸ்லாம் தடுக்கல. ஒரு பெண்ணை நீ விரும்ப இஸ்லாம் தடுக்கல. விரும்பினா தவறு இல்லை. ஆனா நீ விரும்பி போயிட்டு அவளை விபச்சாரம் பண்றீங்களே, போன்ல மெசேஜ் பண்ணி கொண்டு, அந்த விஷயம் மட்டும் தான் தவறு. அந்த விஷயத்து இல்லாம நீங்க போயிட்டு கேட்க, உங்களுக்கு சக்தி வந்துச்சுன்னா போயிட்டு கேட்டு திரும்ப முடிச்சுக்கோங்க. அடுத்தது பெற்றோர் பாட்டு கஷ்டம். இப்ப புள்ள வந்து இப்ப புள்ள பெருசா இருக்கீங்களே, இப்பதான் நீங்க வந்து 10 வயசா எடுத்தீங்க. நான் சொல்றேன் என்ன, இப்ப பெற்றோர் படுற கஷ்டம் உங்களுக்கு தெரியுமா? வாப்பா எவ்வளவு கஷ்டப்படுறா உங்களுக்கு தெரியுமா? ஒரு ஆண், ஒரு தந்தை எந்த அளவு கஷ்டப்படுறானோ சொல்லி இயலாத அளவுக்கு கஷ்டப்படுறான். ரசூல சொல்றாங்க அப்படின்னா, ஒரு சாபி வந்து வராது. சாபி ஒரு பயணம் போயிட்டு வந்து ஒரு பயணம் போறாரு. அங்க பயணம் போயிட்டு நேரம் வந்து அங்க இருக்கிற மக்கள் வந்து அவனோட தலைவர்கள், மத தலைவர்கள் இருப்பாங்களே, மார்க்க தலைவர்கள், அவங்க கால புழுவாங்க. சரியா? அந்த சாபி வந்து என்ன செய்வாரு, இப்படி பார்த்துட்டு வந்து சாபி வந்து ரசூல கால புழுவாங்க. ரசூல வந்து சொல்லுவாங்க, இந்த சரி எலும்புங்கன்னு ரசூல் சொல்லுவாங்க. அப்ப இந்த காலில் வந்து ரசூல கேட்பாங்க. அப்ப சொல்லுவா, இப்படித்தான் அப்படி போன நேரம் வந்து இப்படி அவனோட மத தலைவரோட காலில் வந்து விழுந்தாங்க. நான் அவங்கள அப்படி விழுவ உண்மையான தலைவராக அவங்களோட காலில் விழுவது நான் விரும்பினேன். ஆக்சுவலி உங்க காலை விழுந்தேன். அப்ப ரசூல் சொல்றாங்க, என்ன காலை விழுவானும், நான் அப்படி காலில் விழுவணும் அப்படி சொல்றேன்டாக்கா, ஒவ்வொரு கணவன் அண்ணோட மேலதான் கணவன், ஒரு மனைவி அவர் கணவன் காலத்தை புழுவ சொல்லுவேன் அப்படி ரசூல் சொல்றாங்க. சொல்றேன்டாக்கா அப்படி புழுவோன்னு சொல்றேன்டாக்கா ஒரு கணவன் காலத்தை புழுவ சொல்லுவாங்க. ஏன்? அந்த அவன் கஷ்டப்படுவான். ஒரு பிள்ளைக்காக வேண்டிய, மனைவிக்காக வேண்டிய, ஒரு குடும்பத்துக்காக வேண்டி பல மணி கஷ்டப்பட்டவன் தான். தூக்கம் இல்லாம, ரெஸ்ட் இல்லாம பல மணி கஷ்டப்படும் தான். அந்த அளவுக்கு கஷ்டப்படுறாங்க சகோதரியில. இப்ப இருக்கிற சில தந்தைகள் வெளிநாட்டுல இருப்பாங்க. இப்ப பிள்ளைகள் எப்படி, பாப்பா வெளிநாட்டுல சுட்டி பிள்ளைகள் இங்க வந்து என்ன செய்யறேன்னா, இதுவா லைஃப்ல வந்து லவ் பண்ணி மெசேஜ் பண்ணி போட்டு கொள்றேன். தெரியுச்சா? நல்லா பாதுகாக்கணும். இதெல்லாம் பாதுகாத்து ஏன்னா உங்களுக்கு வாப்பா கஷ்டப்படுற கஷ்டம் உங்களுக்கு விளங்காது. ஒரு நாள் வாப்பாவோட நீங்க வேலை செஞ்சு பார்த்து உங்களுக்கு விளங்கும். பெண் பிள்ளை சொன்னா ஆண் பிள்ளைய சொல்றது, வாப்பாவோட போயிட்டு நீங்க கஷ்டப்பட்டு பாருங்க, உங்களுக்கு விளங்கும் எந்த அளவு வாப்பா கஷ்டப்படுறாங்க. ஒவ்வொரு தந்தையும் ஒவ்வொரு மாதிரி கஷ்டப்பட்டு வந்து வராங்க. தாயும் அப்படிதான் வீட்டு வேலை செஞ்சு கொண்டு, உங்களுக்கு பணி வேலை செஞ்சு கொண்டு பல நாள் அவ்வளவு கஷ்டப்படுற தாய் தந்தை துரோகம் செய்றீங்களே, இது நியாயமா? உங்களோட தாய் தந்தை துரோகம் செய்றீங்க தானே. இப்ப ஒரு சம்பவம் நடந்துச்சு. ஒரு கவுன்சிலர் சொல்றாரு, அவரோட பேட்டியில சொல்றாரு, ஒரு புள்ள வந்து லவ் பண்ணிட்டான். லவ் பண்ண நேரம் வந்து இவரோட கவுன்சிலிங் வருது, உமாவை கூட்டிடுவாங்க. அப்ப இவர் சொல்றாரு, இப்படித்தான்மா லவ் பண்ணுவானா, எந்த அளவுக்கு அட்ரஸ் பண்ணா அந்த அளவுக்கு அவருக்கு கவுன்சிலிங் பண்ணிட்டாரு. இப்ப கேட்க நீங்க விட்டீங்களா? அவ சொல்ல எனக்கு கேளான்றான். எப்படி இவ்வளவு கஷ்டப்பட்டு கவுன்சிலிங் வந்து அவருக்கு பேசி இப்படி செய்யக்கொள்ள ஏலான்னு சொன்னா அவருக்கு சொல்றாரு, எனக்கு அவளுக்கு அறையவனு போல இருந்துட்டு, அவளுக்கு அடிக்கணும் போல இருந்துட்டு அவர் சொல்றாரு. அது போல கேட்டா சரி, அப்படி கவுன்சிலிங் பண்றவங்க எல்லாம் அப்படி கோவப்படுறதேலாம் அவன் பொறுமையா தான் இயக்கணும். சரியா? அடுத்து வந்து கேக்குறாரு, சரி நீ சத்தியம் பண்ணியான்னு கேக்குறாரு. ஓ சத்தியம் பண்ணிட்டேன்ட்டா. எப்படி சத்தியம் பண்ணிட்டா? இப்ப இருக்கிற எல்லாரும் எப்படி தெரியுமா, லவ் பண்ணா ஸ்டார்ட் ஆகினா போதும் சத்தியம் பண்ணிட்டு வல்லைய பண்ணி விட்டு போக மாட்டேன், வல்லைய பண்ணு என்ன விட்டு போக மாட்டாய். இப்ப இருக்கிறவங்களாம் தெரியுமே, இப்ப இருக்கிறவங்களுக்கு தெரியும், அவனுக்கு தெரியும் இந்த கள்ள பயில கொடுக்க மாட்டாங்க, வேலை வெட்டி இல்லாம ரோட்ல சிறவனுக்கு கொடுக்க மாட்டான், அவனுக்கு தெரியும். அதான் எடுத்துக்கொள்ள சத்தியத்தை எடுத்துக்கொள்றேன், சத்தியம் பண்ணா விட்டு போக மாட்டாங்க அப்படின்னு நினைச்சு சொல்லிக்கிறான். இப்ப நான் ஒரு உதாரணம் கேட்கிறேன். எப்படின்டா, இப்ப நான் போயிட்டு நான் சொல்றேனே இப்படி தெரியுமா, இப்ப நீங்க போயிட்டு சத்தியம் பண்றீங்க, எப்படி வல்லாஹி அல்ல ஆனியா நான் வந்து பார்ல விட குடிக்காமிக்க மாட்டேன், அல்ல சத்தியமா நான் குடிப்பேன், அதான் சொல்றேன், குடிக்காமிக்க மாட்டேன் சொன்னா குடிப்பேன், அல்ல சத்தியம் கல்ல குடிப்பேன். இது பைத்தியகாரத்தனம் தானே, இதுவும் பைத்தியகாரத்தனம் தான். நான் வல்லாஹி நான் உன்னை விட்டு போக மாட்டேன் சொல்றது பைத்தியகாரத்தனம் தான், பைத்தியகாரத்தனம் தான். ஏன் பைத்தியகாரத்தனம்னா, வல்லாஹி உன்னோட விபச்சாரம் பண்ணாம இருக்க மாட்டேன், உன்னோட விபச்சாரம் பண்ணுவேன், வல்லாஹி பண்ணுவேன் தான் அர்த்தம். இது அர்த்தம் மாதிரி தான். தெரியுச்சா?
எல்லாரும் பாதுகாப்பு தெரியுங்க. நான் எல்லா ஒரு இப்ப இந்த கடைசி ஒன்று சொல்லி ஒரே நிறுத்துறேன். என்னண்டா, நீங்க காதலிக்கிறதுக்கு ஆண் ஒரு பெண் ஒரு ஆண் ஒரு பெண்ணை காதலிக்க, ஒரு பெண் ஆணை காதலிப்பாங்க தானே. இப்ப பெண் அடிங்களே பெண் பிள்ளைங்க நான் முக்கியம் சொல்றேன்னா, நீ ஒரு ஆணை காதலிக்கின்றீங்கன்றா உடனே நம்புவான், அவனை காதலிக்கும் வாணும். ஏன்னா எல்லாரும் நல்லவன் இல்லை, நான் சொல்ல வயசாயித்தான். ஏன்னா எல்லாம் நல்லவன் இல்லை, நல்லவன் வாங்கிக்கிறவன் ஈப்பான், ஆனா நல்லவன் நிற்க மாட்டான். ஏன்னா தெரிஞ்சு சில பேர் இருக்கிறான் அப்படின்னா, அவங்க 6 வயசுக்கு நல்ல பசங்க விட்டுப்பான். பார்த்தா இங்கே பால் மூஞ்சில பால் வடி, அந்த நல்ல புண்ணியமாக ஈப்பாங்க. ஆனா உள்ளுக்க ஊத்தியதான் கஞ்சா அடிப்பான், சிகரெட் அடிப்பான். குடிமகளோட போயிட்டு இப்ப பம்பிங் டொப்பி அந்த நிறைய ட்ரக்ஸ் இது டொப்பின்னு சொல்ற ஒன்று, இது பம்பிங்னு சொல்ற, இது பம்பி சொல்றது ஒரு டெப்லெட் உண்டு, அதை போட்டுக்கொண்டு இப்படி சிரஞ்சு போறான். நீங்க நினைப்பீங்க நல்ல குடிமமாக வைப்பான், யாரும் நம்புவான். சகோதரிகளே, ஒரு ஆண் உங்களுக்கு காதலிக்க வாரான்டாக்கா அல்ல பார்த்து சொல்லுங்க, உன்னை எனக்கு காதலிக்கியா பேர் உமா அப்படி பேசிக்கோ, அவ்வளவுதான் கதை. உமாவோட பேசிக்கோ, திரும்ப முடி, நான் பேசிச்சா கல்யாணம் முடிச்சுட்டாரு உமா பாட்டு. இப்படி அவன் தான் உண்மையான ஆண்மகன் நினைப்பான். பேர் லவ் சொல்லி கொண்டு சீரஞ்சி கொண்டு தேவையா மிச்ச பேர் நீ மிஸ்கின், நான் மிச்ச மிஸ்கினோட பார்த்தா இந்த அத்தனை பேரும் லவ் பண்ணி ஓடி போயிட்டு கல்யாணம் முடிச்சு சீரஞ்சி போறவங்க தான் ஈரான். உனக்கு இந்த வாழ்க்கை தேவையா? நீ நினைப்பி நல்லவனால தான் ஈப்பான்னு. இதான் நான் புதுதான் சொன்னேன். என் சகோதரியிட ஸ்கூல்ல படிச்ச புள்ள ஒரு 2 பேர் காதலிச்சாங்க. காதலிச்ச புள்ளைய ஓட்டான். இப்ப அந்த புள்ளைக்கு என்ன நினைச்சா எல்லாம் வாழலாம். ஆனா எப்படியும் அந்த புள்ள ஒன்றும் செய்யற நிலைமை, புள்ளைய கரைக்கிறது ஹராம், இந்த அது கொலை. இதான் சொல்றேன், என்ன நடந்துச்சு இது நடந்துச்சு தெரியா. இப்ப அந்த புள்ள ஸ்கூலுக்கு வாரதும் இல்லையா, ஒன்றும் இல்லை. நல்லா பாதுகாக்கணும் சகோதரிகளே. நீங்க ஆண்களே பெண்கள் நம்புவாங்க, சரிச்சா? உண்மையை நம்பக்கூடிய ஆள் 2 பேர் தான், அம்மா பாப்பா தாய் தந்தை. தவிர வேற யார் நம்ப போவாதீங்க. ஏன்னா அவங்க மட்டும்தான் செல்ஃபிஷ் இல்லாம உங்களோட ஈக்கிறவங்க. மற்ற அனைவரும் செல்ஃபிஷ், அவங்களோட தேவை மட்டும்தான் உங்களே யூஸ் பண்ணுவாங்க என்று ஒரே நிறைவு செய்து விடைபெறுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.